ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். என்னோட ஆட்சி காலத்தில் நான் 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தேன். அதை ஒன்றா எஸ்டாக்கி 12 கூட திமுக அரசு ஆக்கலை. நீ அரசியல் ரீதியாக நீங்க தமிழ்நாட்டுக்கு நீ ஒரு மருத்துவக் கல்லூரியை நான் தரமாட்டேன் அப்படி மத்திய அரசாங்கம் சொல்லுது. இப்போ சீமான் மாதிரி ஆளுங்க வா மாடு மேய்க்க போவோம், நவீன உலகத்திற்கு அழைத்து செல்பவர் தலைவரா வா நம்மளாம் ஆடு மாடு மேய்க்க. ஆடு மாடு மேய்க்கிற வாழ்க்கையில இருந்து தான் படிச்சு கிடிச்சு இப்பதான் மேல வந்திருக்கான். நீ ஆட்சிக்கு வர மாட்டேன், நீ காரைக்குடியில டெபாசிட் வாங்க மாட்டேன், அதனால நீ கட்டுக்கதை அடிச்சு விடலாம், என்ன வேணாலும் வாட்ஸ்அப்பில் வந்ததே வரலாறுன்னு நீ சொல்லலாம். இங்கே திமுக கட்சியை சார்ந்தவங்களே பாலியல் சீண்டல், பாலியல் வன்கொடுமை என்பது பொள்ளாச்சியில் கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கான பெரும் கூட்டமே கைது செய்யப்படுவதற்கான ஒரு சூழல் வந்தது. அதுக்கு பின்னாடி அதிமுகவின் அரசியலே இருந்தது. திமுக கூட்டணிக்குள்ள குழப்பங்கள் தான், இன்னும் அவங்க கூட்டணியா இன்னும் செயல்படலை அப்படிங்கிற ஒரு டாக் போகுது. அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லிட்டாரு, கூட்டணி கட்சிக்காரர்கள் யாராவது தோற்றால் அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் யாரோ அவருக்கு பதவி கிடைக்காது. திடீர்னு காங்கிரஸுக்குள்ள ஹசீனா செய்யத்துங்கிறவங்க நான் ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, நான் கட்சியை விட்டு நீக்கிறேன்னு சொல்கிறாங்க, சீட்டை பூரா வித்துட்டாரு செல்வ பிறந்தேன்னு சொல்கிறாங்க. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். அதான் இப்போ மருத்துவக் கல்லூரியை பற்றி பேசும்போது இப்போ பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க, என்னோட ஆட்சி காலத்தில் நான் 11 மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தேன், அதை ஒன்றா எஸ்டாக்கி 12 கூட திமுக அரசு ஆக்கலை. அதுதான் சூட்சுமம் இருக்கு. அதில் தமிழ்நாட்டில் போதுமான மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது, இனிமேல் புதிதாக தொடங்குவதற்கு நாங்கள் அனுமதி மறுக்கிறோம்னு மத்திய அரசாங்கம் சொல்லிட்டான். மத்திய அரசாங்கம் சொன்னதை மறைச்சிட்டு நான் கல்லூரி கொண்டு வந்தேன், உன்னால கல்லூரி கொண்டு வர முடியுமானா அந்த தடையை விட போட்டிருக்கிற அந்த ஜீவோவை ரத்து செய்ய. நீ அரசியல் ரீதியாக நீங்க தமிழ்நாட்டுக்கு நீ ஒரு மருத்துவக் கல்லூரியை நான் தரமாட்டேன் அப்படி மத்திய அரசாங்கம் சொல்லுது. அதனால நமக்கு என்ன ஆசையா பராமரிக்கணுங்கிறதுக்கு? அப்படி அல்ல. அப்போ இவங்க நவீன கட்டமைப்பு நீ யோசிச்சு பாருங்களேன். 90களினுடைய தொடக்கத்தில் புதிய பொருளாதார கொள்கை என்ற ஒரு கொள்கை வருது. அது டங்கல் திட்டம்னு சொல்லுவாங்க, காட்டு ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. உலகமயமாக்கல் வருகிறது. உலகமயமாக்கல் வருகிற போது இனிமேல் உலகம் வேறொன்றாக மாறப்போகிறது, ஐடி ஃபீல்டு வரப்போகுது, நம்முடைய இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு அதில் கிடைக்கும் தனியார் துறையில் என்பதற்காக சுதாரிச்சுக்கிட்டு கலைஞர் என்ன பண்ணுறாருன்னா 90களினுடைய இறுதி பகுதியில் 98 காலகட்டங்கள் நான் சொல்கிறது. ஏன்னா அவங்க ஏறத்தாழ இந்த 91 ஜெயலலிதா ஆட்சி, 96லேருந்து 2001 கலைஞர் ஆட்சி. அப்போ கலைஞர் என்ன செய்கிறாருன்னா நவீன நகரமாக ஓல்டு மகாபலிபுரம் ரோடு, ராஜீவ்காந்தி சாலையிலலாம் ஐடி பார்க்கை கொண்டு வர்றாரு. அவர் அதை கொண்டு வந்ததுனால தான் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கி ஐடியில் வேலை செய்கிறான். பல பேருக்கு எல்லாத்துக்கும் அரசு வேலை கொடுக்க முடியல. நவீன மாற்றத்தை உள்வாங்கி கொண்டு அவன் ஐடி ஃபீல்டுக்கான ஆளாக ரெடி பண்ணி அதுக்கான கட்டமைப்பை உருவாக்கி பல கம்பெனி இங்கே வர வச்சு எல்லாருக்குமான வேலை வாய்ப்பை கலைஞர் உறுதி செய்கிறாரு. இப்போ சீமான் மாதிரி ஆளுங்க வா மாடு மேய்க்க போவோம்னு கூப்பிட்றாரு. நம்மளா நவீன உலகத்திற்கு அழைத்து செல்பவர் தலைவரா வா நம்மளாம் ஆடு மாடு மேய்க்க போனால் ஆடு மாடு மேய்க்கிற வாழ்க்கையில இருந்து தான் படிச்சு கிடிச்சு இப்போ தான் மேலே வந்திருக்கான். மறுபடி வா மாடு மேய்க்க போனால் மாடு மேய்க்கிற ஒத்துக்குருவான் நம்மளத. இந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையா, நான் ரொம்ப சுபிச்சமாக இருக்கேன் மாடு மேய்ச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறான். நான் மாடு மேய்க்கிறவன் இல்லை ஜீமானு வீட்டுக்குள்ள மாடு மேய்க்குமா, இல்லை ஜீமான் மேய்ப்பாராமல்ல. அப்போ அது எப்படி ஆக்க முடியும்? இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைல்ல. நீ ஆட்சிக்கு வர மாட்டேன், நீ காரைக்குடியில் டெபாசிட் வாங்க மாட்டேன், அதனால நீ கட்டுக்கதை அடிச்சு விடலாம், என்ன வேணாலும் வாட்ஸ்அப்பில் வந்ததே வரலாறுன்னு நீ சொல்லலாம். வரலாறு என்ன வாட்ஸ்அப்ல இருக்கு? அப்போ நடைமுறைக்கு எது உகந்தது, எது நவீன வாழ்க்கைக்கு சிறந்தது, அதை நோக்கி தான் நம்ம பயணிக்க முடியும். அதனால் இந்த பொருத்தமற்ற விஷயங்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அவர் அவதூறுகளை கையில் எடுக்கிறாரு. அவரால் நான் செய்த சாதனை என்னன்னு சொல்ல முடியல. நீ செஞ்ச சாதனையெல்லாம் போதும்பா அப்படின்னு மக்கள் ஓரம் கட்டிட்டான். சாத்தான் குளத்துக்கு இப்போ தான் தீர்ப்பு வந்துச்சு, அதான் அவர் சாதனை. என்ன சாதனை செய்தார் அவர்? டிஎன்பிசியில் வெளி மாநிலத்தவர் தமிழ்நாட்டிலே தேர்வு எழுதுவதற்கு அனுமதி இல்லை. கடந்த காலங்களில் ஜெயலலிதா காலத்தில் இல்லை, கலைஞர் காலத்தில் இல்லை, எந்த காலத்துலையுமே இல்லை. எடப்பாடி ஆட்சியில் நடந்துருச்சு அது. அப்போ வேறு மாநிலத்தவர் நீங்கள் ரயிலில் ஏறுங்க, ஒரு வட மாநிலத்துக்காரன் தான் டிடிஏ வருவான்.
தமிழ் பேசுகிறவனே வரமாட்டான் பெரும்பகுதி. நம்மளுடைய எல்லா அதிகாரங்களையும் அரசு பதவிகளையும் வடமாநிலத்தவர்கள் வந்து வாரி எடுத்துகிட்டு போகிறத நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். டிஎன்பிசியில் கொண்டு வந்து எழுத விட்டேன்னா லோக்கல் தாசில்தார் ஆர்ஐலேருந்து எல்லாம் உள்ளே வந்துடுவான்ல. இப்போ தமிழர்களுக்கான வேலைவாய்ப்பு பறிபோகுதா இல்லையா? அதற்கெல்லாம் அனுமதி கொடுத்துவிட்டு நீ வந்து சிறந்த ஆட்சி நடத்தியிருக்கேன்னா பாஜகவுக்கு பல்லக்கு தூக்குவதற்கு உனக்கு எதுக்கு தனியாக பதவி? எதுக்கு முதலமைச்சர் பதவி உனக்கு? ஓகே சார். மோடியா லேடியான்னு கேட்ட ஜெயலலிதா எங்க? நீ அங்கேயே விழுந்து கிடைக்க, காலையே விழுந்து கிடைக்க. பாதம் தாங்கி பழனிசாமி, 10 தோல்வி பழனிசாமின்னு பங்காளிகள் சொல்லிட்டு இருக்கான். உன்னோடு விலகி சென்றவர்களை ஒருங்கிணைக்க முடியல. உன்னோட பகையாளியா இருக்கிற பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு அதிமுக முகமூடி அணிந்து கொண்டு பாஜக கூட்டணி கட்சிக்காரெல்லாம் தாமரை சின்னத்துல போட்டியிடுன்னு எல்லாத்தையும் தெரு தெருவா வந்துகிட்டு இருக்கானா? பாஜக வளர்ச்சிக்கு உதவுமா, அதிமுக வளர்ச்சிக்கு உதவுமா? அதுதானே கேள்வி நமக்கு. ஓகே சார். இப்போ இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது உதயநிதி விசஸ் எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு வார்த்தை போரே நடந்துட்டு இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட்டு? ஏன்னா வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கொரோனா காலத்தில் நான் ஆட்சியில் இருந்தேன், நீங்களாம் வந்து கொரோனா காலத்தில் இருந்தால் கொரோனாலே போயிருப்பீங்க அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் அதுங்க உலகம் முழுக்க வந்து அந்த கொரோனா போன்ற நோய்கள் வந்து நோய் தொற்று வந்துச்சு. எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். அது எல்லாமே முடங்கி கிடந்தது. சேரத்தால் ஒரு 4 ஆண்டுகளுக்கு மேலாக உலகமே இயங்காமல் இருந்தது. அந்த காலகட்டத்தில் இவருடைய ஆட்சி இருந்தது. டிஎம்கே ஆட்சி இருந்துச்சுன்னா இந்நேரம் வந்து போய் சேர்ந்துருப்போம் எல்லாரும் சொல்றது இருக்குல்ல, அது தவறானது. முதல்வரே அந்த வார்த்தையை விமர்சனம். ஆமாங்க, முதல்வர் வந்து போய் சேர்ந்துருப்பாருன்னா பேசுறது. இப்போ நீங்கள் கிராமத்துல எல்லாம் பொம்பளைய வந்து ஒருத்தனை திட்டும் போது நீ நாசமாக தான் போவ, நீ கொள்ளையில் போவ, நீ வந்து இதில் போவ அப்படின்னு பேசுவாங்க. அது மாதிரி ஒரு அரசியல் தலைவர் பேசலாமா? கட்சி நாளாந்தர பேச்சாளர்கள் கூட அப்படி பேசக்கூடாது. ஒரு மாநிலத்துக்கு முதலமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி போய் நீ பாலிடால் குடிச்ச, நீ அதை பண்ணுன இதை பண்ணன்னு பேசுகிறாரு. தரம் தாழ்ந்தது. உன் ஆட்சியில் என்ன தவறு இருக்குது, உன் திட்டங்கள் எவ்வளவு தவறானது, நான் வந்தேன்னா அதை விட சிறப்பாக செய்வேன், அப்படி தான் அரசியல் பிரச்சாரம் செய்ய வேண்டும். அதை விட்டு நீ விஷம் குடித்த, நீ அப்பயே போய் சேர்ந்துருப்ப இப்படிலாம் பேசுகிறாரு. அவர் பாலிடால் குடித்ததுக்கு ஆதாரம் இல்லை, ஆனால் இவர் காலில் விழுந்ததுக்கு ஆதாரம் இருக்குது, அவர்கிட்ட ஃபோட்டோ இருக்குது. அதனால் அப்படி தரந்தாழ்ந்த விமர்சனம் அப்படிங்கிற இடத்தை நோக்கி அரசியலை நகர்த்தக்கூடாதுங்கிறது தான் சரியானது. ஓகே. திமுக அரசு வந்து வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க இல்லையா? திமுக வந்து ஓரளவுக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறாங்க. மகளிர் உரிமை தொகையை கொடுத்துருக்குறாங்க, நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், பல திட்டங்களை நிறைவேற்றிருக்காங்க. காலை உணவு திட்டம்னு அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லவே இல்லை. சாதாரண கூலி வேலைக்கு போகிற, நடவு வேலை, நெசவு வேலைக்கு போகிறவங்க, கூலி வேலைக்கு போகிறவங்க, வீட்டு வேலைக்கு போகிறவங்க, வீட்டு பிள்ளைங்க காலையில் சாப்பிடாமல் அது வாட்டும் கிளம்பி போகும் ஸ்கூலுக்கு. அதுகளுக்கு ஒரு காலை உணவு திட்டம்ங்கிறது அடித்தட்டு மக்களுக்கு அவசியம். இப்போ அரசாங்கம் வந்து ஒரு கருணையோடு அதே அவன் ஓட்டு போட போகிறானா யோசிச்சு பாருங்கள். 5ஆம் கிளாஸ் படிக்கிறவன் இப்போ தான் அது 8வது வரைக்கும் நீட்டிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறவன் அவனுக்கு 10 வயசுக்குள்ளே தான் இருக்கும் எல்லாருக்குமே. அவன் என்ன அரசாங்கத்துக்கு ஓட்டாக போட போகிறான்? அது கிடையாது. அப்போ இந்த திட்டம் வந்து சிறந்ததுன்னு உலக நாடுகளே பாராட்டுறான், கனடா போன்ற நாடுகள் பாராட்டுறான். அப்போ அவங்க பல திட்டங்களை முன்வைக்கிறாங்க. அவங்க இன்னும் கூடுதலாக செய்ய வேண்டியதற்கு மத்திய அரசாங்கம் எங்களுக்கு நிதி தர மறுக்குது, எங்களுக்கு தேசிய கல்விக் கொள்கையில் அது வர வேண்டிய பணத்தை தர மறுக்கிறாங்க, எங்களுக்கு மெட்ரோவுக்கு பணிக்கு வந்து பணம் தர மறுக்கிறாங்க, அது போன்ற நெருக்கடிகள் இருக்கிறதுன்னு தான் அதுதான் ஒரு சில கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாததற்கான காரணமாக தமிழ்நாடு அரசு வந்து சொல்லுது. எதிர்காலத்தில் நாங்கள் அந்த தடைகளையும் உடைத்து நாங்கள் வந்து மீண்டும் வந்து எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றுவோம் அப்படின்னு ஒரு சொல்றாங்க. பெண்களுக்கான அரசு அப்படின்னு சொல்லும்போது பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு திமுக அரசு மீது வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது எல்லா காலத்துலேயும் உள்ள பிரச்சனை தான். இப்போ ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் தான் சுவாதிங்கிற பெண்ணு நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் பட்டப்பகலில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை என்பது பொள்ளாச்சியில் வந்து கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கான பெரும் கூட்டமே வந்து கைது செய்யப்படுவதற்கான ஒரு சூழல் வந்தது. அதுக்கு பின்னாடி அதிமுகவின் அரசியலே இருந்தது, கட்சிக்காரர்களே இருந்தார்கள் என்கிற குற்றச்சாட்டு. அப்போ எல்லா ஆட்சி காலத்திலையுமே இந்த குற்றச்சாட்டு இருக்கிறது. இங்கே திமுக கட்சியை சார்ந்தவங்களே வந்து பாலியல் சீண்டல் அதாங்க, ஒருத்தரை வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் அத்துமீறி நுழைஞ்சாருங்கிறவங்களை அரெஸ்ட் பண்ணி அவருக்கு உரிய தண்டனையை இந்த அரசு பெற்று தருகிறது. அவர் திமுக கூட்டங்கள்ல பங்கு பெற்றார், அவர் கட்சியினுடைய செயலாளர் கிடையாது, அவர் அனுதாபிதான். அதே மாதிரி திமுக கூட்டத்தில் கலந்துகிட்ட பெண் போலீஸுக்கு வந்து பாலியல் சீண்டல் கொடுத்துருக்காங்க. நான் என்ன 2 விஷயத்தை நம்ம பார்க்கணும். அதாவது தனி மனித தவறு என்பது வேறு. ஒருத்தன் குடிச்சிட்டு போய் ஒரு அத்துமீறான் அப்படிங்கிறது ஒரு தனி மனித தவறு. அரசாங்கம் வந்து அந்த தனி மனித தவறை ஆதரிக்கிறது அப்படின்னா தான் நம்ம குற்றச்சாட்டு சொல்ல முடியும். நடவடிக்கை எடுக்க மறுக்கிறதுனா நம்ம குற்றச்சாட்டு சொல்ல முடியும். இப்போ இந்த குஜராத்தில் வந்து ஒரு பெரிய வன்முறை நடக்கிறது, மத கலவரம் நடக்கிறது,
அங்கே ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்படுகிறார்கள். பில்கிஸ் பானு கூட்டு பாலியல் வன்முறை செய்கிறான்னா அரசாங்கம் என்ன பண்ணுதுங்க? பில்கிஸ் பானுவை யார் ரேப் பண்ணாலும் அவனுக்கு ஆதரவாக நிற்குதுங்க. அவர்களை விடுதலை செய்கிறான் அந்த அரசு. தமிழ்நாடு அரசு அப்படி யாராவது பாலியல் குற்றவாளிகளுக்கு பின்னால் இருக்கிறதானா? இல்லை. தவறு செய்வதே அவங்க உடனடி நடவடிக்கை எடுக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்கலைன்னா தான் ஒரு அரசாங்கத்தை நம்ம குறை சொல்ல முடியும். இப்போ நீங்கள் விதிவிலக்காக நடக்கக்கூடிய தவறுகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த தவறுகளெல்லாம் திமுக அரசு ஆதரிக்கலை. இப்போ உதாரணத்திற்கு திருப்புவனம் காவலாளி கொலை நடக்குதுன்னா அது போலீஸ் அத்துமீறலில் நடந்துருச்சு, அது நடவடிக்கை எடுக்கிறாங்க, அவங்களெல்லாம் கொலையாளிகளாகவே வழக்கு பதிவு செய்கிறாங்க. முதலமைச்சர் ஃபோன் போட்டு மன்னிப்பு கேட்குறாரு. ஆனால் சாத்தாங்குளத்தில் அவங்க வைத்த வழியில் செத்தாங்கன்னு சொன்னாங்க. அப்போது தவறுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள் குறைந்தபட்சம். ஆனால் உண்மையிலேயே நல்ல ஆட்சி என்பது தவறே நடக்கக்கூடாது, அதான் சரியான ஆட்சி. தவறே நடக்காமல் இருப்பதற்கு போலீஸ் துறையிலே சீர்திருத்தம் தேவைப்படுகிறது. மனித உரிமை மீறல் நடக்காமல் இருப்பதற்கு காவலர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டியிருக்கிறது. காவல்துறையிலே நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அதுதான் அதுக்கு தீர்வே தவிர திமுகனால தான் நடக்குதுன்னா திமுகவில் இருந்த போலீஸ் தான் அதிமுகவில் இருந்துச்சு, அதிமுக ஆட்சியில் இருந்த போலீஸ் தான் திமுக ஆட்சியில் இருக்குது. அதனால தான் சாத்தாங்குளத்தினுடைய தொடர்ச்சியாக திருப்புவனம் காவலாளி. அப்போ போலீஸ் கஸ்டடி டெத்துங்கிறது கண்டினியூ ஆகிறது காரணம் ஆட்சி மாற்றத்தால் அது மாறாது, காவல்துறை சீர்திருத்தத்தினால தான் அது மாறும். அதை நோக்கி பயணிக்கணுங்கிறது தான் சரியான கருத்து. திமுக கூட்டணிக்குள்ள குழப்பங்கள் தான், இன்னும் அவங்க கூட்டணியாக இன்னும் செயல்படலை அப்படிங்கிற ஒரு டாக் போகுது. அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லிட்டாரு, கூட்டணி கட்சிக்காரர்கள் யாராவது தோற்றால் அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் யாரோ அவருக்கு பதவி கிடைக்காது, எச்சரிக்கை விட்டுருக்காரு. அதனால பல வருத்தங்கள் இருக்குதான் செய்யும். ஒரு கட்சியில் தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுக்குறாங்க, விசிகாவுக்கு 8 சீட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா திமுகவோட வெற்றிக்கு முக்கிய பங்கு விசிகான்னு சொன்னாரு, ஆனா அவங்களுக்கு குறைச்சு கொடுத்துருக்காங்க. இல்ல அதுக்கு 8ல ஒரு தொகுதி இப்ப காங்கிரஸ்கார் போட்டிடுறாரு. இல்ல அது திருமாவளவன் எடுத்த முடிவு, அதுக்கு திமுக பொறுப்பேற்க முடியாது. திருமாவளவன் என்ன செய்யறாருன்னா, இளைய பெருமாள் என்பவர் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு பெரிய தலைவர், தலித் லீடரு. எனக்கெல்லாம் அவர் தான் முன்னோடியாக இருந்தார். திருமாவளவன் இன்றைக்கு தலித் அரசியலிலே இன்னைக்கு ஒரு வீறுநடை போட்டு அரசியல் செய்வதற்கு காரணமாக இருந்த முன்னோடி தலைவனாக யார் இருந்தால் இளைய பெருமாள் இருந்தார். அதனால இளைய பெருமாள் மகனுக்கு நான் காங்கிரஸில் இருந்தால் கூட பரவாயில்லன்னு நான் சீட்டு கொடுக்குறேங்க. அவருடைய தனிப்பட்ட பெருந்தன்மை அது. அவர் அரசியல் ரீதியாக தானே கொடுக்குறாரு. யாரோ ஒரு ஆளுக்கு வியாபாரிக்கு இப்போ பெரிய கோடீஸ்வரங்க, அந்த ஏரியாவில் மணல் மாஃபியாங்க, அந்த ஆளு பெரும் கோடீஸ்வரங்க, பெரிய கொள்ளைக்காரங்க, அவனுக்கு கொடுத்தா தான் நம்ம விமர்சனம் செய்யணும். ஒரு போராளியினுடைய மகன், ஒரு தியாகியின் மகன், ஒரு மிகப்பெரிய வரலாற்று புகழ்மிக்க ஒருத்தர், ஒரு தலித் லீடரில் ஒரு முன்னோடி தலைவருடைய குடும்பத்திலேருந்து ஒருத்தர் கொடுக்குறாருல, அது பாராட்டுக்குரியது தானே. ஓகே சார், அதையே விமர்சிக்கணும்னு நான் கேட்குறேன். ஓகே சார், அதே மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தேமுதிகவுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, குழப்பமே கிடையாது. இல்ல இப்ப வேட்பாளர் பேர் சொல்லும்போது அந்த அம்மா எந்திரிக்கலைங்கிறத பிரச்சனை இல்ல. அதுக்கு அப்புறமே 2 நாட்கள் பொறுத்து விருதுநகர்ல தேமுதிகவுடைய தேர்தல் பணிமனை திறக்கும் போது எல்லா கூட்டணி கட்சிகளோட கொடியும் பறக்கப்பட்டிருக்கு. ஆனா விடுதலை சிறுத்தைகளுடைய கொடி பறக்கலும், விடுதலை சிறுத்தைக்காரங்களே அங்க சண்டைக்கு போயிருக்காங்க. இது உரிமை சண்டைங்க. அதாவது 2 வகையான முரண்பாடுகள் இருக்கிறது. நட்பு முரண், பகை முரண் இருக்கு. பகை முரண் என்பது என்னன்னா, நீங்க மொத்தமாவே விலகி போறதுதான் பகை முரண். நட்பு முரண்கிறது என்னன்னா, எனக்கு உரிமை இருக்கிறது, என்னை எப்படி நீ விட்டுட்டு நீ கல்யாணம் நடத்தணும், சொந்தக்காரங்க சண்டை போடுறாங்கல்ல, எனக்கு கொடுக்காம, எனக்கு முதல் மரியாதை கொடுக்காம தாய் மாமன் சண்டையெல்லாம் போடுறாங்கல்ல, அது சண்டையிலே ஆசிரியரும் அது பகையிலே ஆசிரியரும் வகை, அது கிடையாது. நட்பு முரண் என்பது வேறு, பகை முரண் என்பது வேறு. அரசியலிலே சில உரசல்கள் இருக்கத்தான் செய்யும். ஒரு தாய் வயிற்றிலே பிறந்தவர்களுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கும்னா, பல கோடி பேரை ஒரு அரசியல் கட்சி வழி நடத்துகிற போது ஒரு சீட்டு கிடைக்காதவனுக்கு ஒரு வருத்தம் இருக்கும். திடீர்னு காங்கிரஸுக்குள்ளே ஹசீனா செய்யத்துங்கிறவங்க நான் ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, நான் கட்சியை விட்டு நீக்கிறேன்னு சொல்கிறாங்க, சீட்டை பூரா வித்துட்டாரு செல்வ பிறந்தவன்னு சொல்கிறாங்க. பல குற்றச்சாட்டுகள் வரத்தான் செய்யும். ஏன்னா அரசியல் கட்சியை பொறுத்தவரையில் எல்லாரும் எம்எல்ஏ ஆகணும், எல்லாரும் எம்பி ஆகணும்னு நினைப்பாங்க. நடைமுறையில் ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும். பல பேருக்கு வருத்தம் இருக்கும், பல பேருக்கு வன்மமே இருக்கும். அது எல்லா காலத்திலையும் உள்ளதுதான். இதையெல்லாம் வைத்து கொண்டுலாம் தேர்தல் அரசியலில் பின்னடைவெல்லாம் வந்துடாது. இது அதை கடந்து அரசியலில் வெற்றி பெறுவாங்க. இப்போ 4 முனை போட்டின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் 2026 தேர்தலுக்கான மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு புறம் இருக்காரு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சீமான் ஒரு முறை இருக்காரு. அது சீமான் இந்த முறை வாச விட்டு தான் காரைக்குடியிலே ஒரு டெபாசிட் சொந்த தொகுதியில் நிற்கிறார் சார். அதெல்லாம் கிடையாது, நானே அதே தொகுதி தான். அவரை பொறுத்தவரையில் அவர் ஜெயிக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு அந்த தொகுதிக்கு முதல்ல சம்மந்தமே கிடையாது. அவர் இளையாங்குடி பக்கத்தில் அரணையூர்னு ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் சீமான். அந்த அரணையூர் இருக்கக்கூடிய அந்த இளையான்குடி ஒரு காலத்தில் தொகுதியாக இருந்துச்சு. இளையான்குடி தொகுதியை மானாமதுரையில் இணைச்சிட்டாங்க. இவர் சிவகங்கையில் நிற்கலை,
காரைக்குடியில் நிற்கிறார். ஒரே மாவட்டம் தானே தவிர காரைக்குடிக்கு அவருக்கெல்லாம் பெரிய உறவுலாம் வந்து கிடையாது. அது வந்து யார் அவருக்கு அப்படி ஆலோசனை வழங்குறாங்கன்னு நமக்கு தெரியல. அதனால் சீமானை பொறுத்தவரையில் அவருடைய அரசியல் என்பது பெரிய தாக்கத்தை கடந்த காலத்தில் கொஞ்ச நாள் உருவாக்குச்சு. ஈழத்தமிழர் அரசியலை கையில் எடுத்தவும் உருவாக்குச்சு. அது படிப்படியாக அது இல்லாமல் போயிடுச்சு. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் ஒரு பெரிய இளைஞர் திரட்சியெலாம் வந்துச்சு. ஆனால் அதை நெறிப்படுத்தாமல், அதை முறைப்படுத்தாமல், அதை ஒழுங்குபடுத்தாமல் தான் தோன்றித்தனமாக அலைய விட்டதனுடைய விளைவு கரூர் சம்பவத்தில் தொடங்கி பல்வேறு வழக்குகள் ஆனது மட்டுமல்ல. விஜயை பொறுத்தவரையில் அவரே 234 தொகுதிக்கு வரலை. இன்னும் தேர்தலுக்கு 10 நாள் கூட கிடையாது. இப்போ வரைக்குமே ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு போனால் 2 நாள் ரெஸ்ட் எடுக்கிறாரு. அனுமதி வாங்கினதை அவரே ரத்து செய்யும். அவர் வாங்கின அனுமதியை அவரே ரத்து செஞ்சுட்டு திமுக சதி செய்கிறதுனா யார் நம்புவா? அதனால் நீங்கள் டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணிவிட்டு ரயிலில் ஏறாமல் போயிட்டு ரயில்வே நிர்வாகம் தான் அதுக்கு பொறுப்பு, என்னை விட்டுட்டு ரயில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க சொல்ல முடியுமா? நீங்கள் தான் டயத்துக்கு போய் ஏறணும் வண்டியில். அதனால் அவர் அரசியலே செய்யவில்லை. விஜய் வந்து சும்மா ஷோ காட்டுறாரு, ஃபேஷன் ஷோ. இப்போ சீமானை பொறுத்த வரைக்கும் வந்து இலவசத்தை கொடுத்து வந்து மக்களை ஏமாத்துறீங்க, நான் இலவசம்லாம் தர மாட்டேன், நான் ஜெயிச்சேன்னா வேலை தரேன், நீ வாங்கிக்க எல்லா பொருளையும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதை இப்போ எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு அது முதல்ல வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். இலவசம்னா என்ன? மக்களுடைய வரிப்பணத்தை வாங்க முடியாத சூழலில் இருக்கக்கூடிய எளிய மக்களுக்கு அரசாங்கம் கொடுக்குறதானே. இப்போ ஒரு ஜட்ஜு வந்து அரசாங்க காரில் போகிறாரு, அரசாங்கம் வந்து கார் கொடுக்குது ஜட்ஜாக இருக்கிறவங்களுக்கு. ஒரு கலெக்டருக்கு கார் கொடுக்குது. ஓசி காரில் போகிறாரு ஜட்ஜு, நான் சொல்கிறாங்க அரசாங்க காரில் போகிறாருங்க தான் சொல்கிறான். அப்போ விடியல் பேருந்தில் போகிற பெண்கள் அரசு பேருந்தில் போகிறாங்க, அரசாங்கம் தான் அந்த பஸ்ஸை இயக்குது. அதனால் எல்லாரும் வரி கட்டுறோம். ஏழை எளிய மக்களுக்கு சில உதவிகளை கூடுதலாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அரசு சில சலுகைகளை சொல்லுகிறது. அதை கொச்சைப்படுத்துவது என்பது தவறானது. இவர் கூட தான் திரள் நிதி வாங்குறாரு, வெளிநாட்டிலேருந்து காசு வாங்குறாரு. இவர் நான் பிச்சை எடுக்க மாட்டேன், திரள் நிதி வாங்க மாட்டேன், நான் இன்னொருத்தர் காசு வாங்க மாட்டேன்னு சொல்லுவார். அவருக்கு காசு கொடுத்தா வாங்கிக்கிறாரு. சாமானியனுக்கு 1000 ரூபா மகளிர் உரிமை தொகை கொடுத்தா கொடுக்கக்கூடாதுங்கிறாரு. இது என்ன வகையான அரசு? இல்லை, ஒரு இதில் பார்த்தீங்களான்னு தெரியல, இலவசமாக டிவி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, மிக்சி கொடுத்தாங்க, 1000 500 கொடுத்தாங்க, அதாவது இலவச கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, இலவசமாக புல்லை கொடுத்தா வாங்கி. இதெல்லாம் ஆபாசமான பேச்சு, இதெல்லாம் அநாகரிகமான பேச்சு. சீமானுக்கு ஏற்கனவே டெபாசிட் கிடைக்காம இருக்குது. இந்த முறை தொடச்சி எரிஞ்சிருவாங்க மக்கள். இந்த மாதிரி பேசக்கூடாது. அநாகரிகமாக பேசுவது என்பது சீமான் ஏற்கனவே நான் வந்து விஜயலட்சுமி விஷயத்துலலாம் ரொம்ப ஆபாசமாக பேசினார். நான் போய் வயசு பிள்ளையை வந்து காட்டுக்கருவிகளை வச்சு கற்பழிச்சிட்டேனான்லாம் பேசினார். அவருக்கு அநாகரிகமாக பேசுவது என்பது தவறானது, ஒரு தலைமை பண்பு இல்லாத ஒரு செயல். சீமானவர்களுக்கு அரசியலுக்கு இது நல்லதல்ல. ஓகே சார், சிறப்பான தகவலுக்கு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.